சென்னையில் நாய்க்கடிக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர் ரேபிஸ் தாக்கி உயிரிழந்த நிலையில் தடுப்பூசி செலுத்திய போதும் அரிதாக ரேபிஸ் பரவ வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது நஸ்ருதீன் கடந்த ஜூலை மாதம் நாய் கடித்ததாக அரசு மருத்துவமனையில் ரேபிஸ் தடுப்பு ஊசி செலுத்தியுள்ளார். இருப்பினும் திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முகமது நஸ்ருதீனுக்கு ரேபிஸ் பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தடுப்பூசி செலுத்திய 40 நாட்களுக்கு பின் ரேபிஸ் பாதித்து நஸ்ருதீன் உயிரிழந்தது தடுப்பூசி போட்ட பிறகும் தொற்று பாதிப்பு ஏற்படுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தடுப்பூசி செயல்திறனை பொறுத்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் நாய் கடித்த 24 மணி நேரத்திற்குள் தடுப்பூசி செலுத்துவது சாலச் சிறந்தது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஒன்று, அந்த வேக்சின்ஸோடைய நம்ம அந்த கோல்ட் செயின் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அந்த வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம பேஷண்ட்க்கு கொடுக்குற இந்த கோல்ட் செயின் ஸ்டோரேஜை வந்து அதை ஒரு ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த வேக்சின்ஸோடைய குவாலிட்டி உங்களுக்கு அது நல்லா இருக்கும், அதோட எஃபெக்டிவ் உங்களுக்கு சரியா இருக்கும். ஸோ இங்கே நடுவில் எங்கேயாவது அந்த கோல்ட் செயின் ஸ்டோரேஜ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க, அந்த டெம்பரேச்சர் சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த வேக்சினோடைய எஃபிகசி உங்களுக்கு குறைறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாய் வளர்ப்பவர்கள் நாய் கடிக்கான தற்காப்பு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறும், அதே நேரம் நாய் கடித்தவுடன் அந்த இடத்தை சுத்தமான நீரில் கழுவிவிட்டு உடனடி சிகிச்சை எடுத்துக் கொள்வதன் மூலம் 100% ரேபிஸ் பாதிப்பை தடுக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த வேக்சின்ஸ் எல்லாம் இடுப்புல போடுவாங்க. எல்லா ஊசியும் நம்ம இடுப்புல எடுக்கிற மாதிரி வேக்சினையும் இடுப்புல எடுக்க கூடாது. யூஸ்வலா வேக்சின்ஸ் இந்த தடுப்பூசி எல்லாமே கையில கொடுக்கணும். இந்த டெல்டாய்ட் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலதான் இந்த தடுப்பூசியை கொடுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் அடல்ட்ஸ் இட்ஸ் கிவன் இன் த ஹேண்ட் அண்ட் லிட்டில் சில்ட்ரன் யாருக்கு இந்த டெல்டாய்ட் மசில் இல்லையோ அவங்கள காலில் கொடுப்பாங்க, ஆன்டீரியர் தாயில கொடுப்பாங்க, ஆன்டீரோ லேட்ரல் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 8 மாதங்களில் நாய்க்கடியால் ஏறத்தாழ 3,60,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரேபிஸ் பாதிப்பால் 22 பேர் உயிரிழந்த நிலையில் நாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் ரேபிஸ் உயிரிழப்பை குறைக்கவும் தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது சுகாதாரத்துறை கூறியுள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசி மற்றும் ரகுவரன்.